Morning to one and all present here. I am Alaglusmi. Subject name is training and development. I am going to explain the topic of management development. Management development introduction. Management development is the best describes as the process by which managers learn and improve the skills to benefit the individual as well as the employees. மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட்டுன்றது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து இண்டிவிஜுவல்ஸ் பீப்புள்ஸ்க்கும் அதாவது தனிநபருக்கும் முதலாளிக்கும் பயனளிக்கும் வகையில் வந்து மேனேஜர்ஸ் வந்து தங்களோட திறமைகளை வந்து கற்றுக்கொண்டு மேம்படுத்துவதற்கும் செயல்முறையாக சிறப்பாக விவரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து இன் ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் ரெகக்னைஸ்டு அஸ் த ஒன் ஆஃப் த டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சக்ஸஸ். ஆர்கனைசேஷனோட டெவலப்மெண்ட் வந்து ஒரு எஃபெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அதோட ஆர்கனைசேஷனோட சக்ஸஸ் வந்து அது டிட்டர்மினேஷன் அது தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து தர்ஃபோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் can be have a direct economic benefit to the organization. அதாவது மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் டேரெக்டாக அதோட எக்கனாமிக் பெனிஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Meaning of management development. In addition to training of corporative staff, operative staffs, an organization has to take the steps for the training managers. Management developmentல வந்து அதாவது ஆப்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் மேனேஜர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ச் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கால்டு அஸ் மேனேஜரியல் டெவலப்மெண்ட் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. மேனேஜரியல் டேலண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசட் தட் த கம்பெனி கேன் ப்ராசஸ். மேனேஜரல் டேலண்ட் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசட்டு அது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் என்ஷூர் தட் அஸ் என் அண்டு வென் த demanded for the managers rises, suitability qualified persons are ready to fulfill the vacancy. அதாவது வேக்கன்சி இருக்கிற இடத்துல வந்து மேனேஜர்ஸ் வந்து ஒரு சூட்டபிள் பர்சன்ஸை வந்து இந்த வேலைக்கு தகுதியான நபர்களை வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Managerial development consists of all the meanings by which executive learns to improve the performance. மேனேஜரல் டெவலப்மெண்ட் வந்து அதனோட செயல்திறனை வந்து கற்றுக்கொண்டு அதனோட வழிகளையும் வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் டிசைன்டு டு இம்ப்ரூவ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் மேனேஜர்ஸ் இன் த ப்ரெசன்ட் ஜாப்ஸ் அண்ட் டு ப்ராப்பர் தம் ஃபார் த ஹையர் ஜாப்ஸ் இன் ஃபியூச்சர்ஸ். அதாவது எஃபெக்டிவாக இருக்கிற மேனேஜர்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஜாப்ஸில் இருந்து ப்ரிப்பேர் டு ஹையர் ஜாப்ஸ் இன் ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜரல் டெவலப்மெண்ட் எய்ம்ஸ் டு ஹெல்பிங் த மேனேஜர்ஸ் டு ரியலைஸ் த ஃபுல் பொட்டன்ஷியல். மேனேஜரல் டெவலப்மெண்ட் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா மேனேஜரை வந்து அவங்களோட வேலையை வந்து ஃபுல்ஃபில்லாக அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து is the way to improving the culture of organization so that would be எக்ஸலண்ட்டு. மேனேஜரல் டெவலப்மெண்ட் வந்து அவங்களோட கல்ச்சருக்கு மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சில கல்ச்சர்ஸ் இருக்குது. இப்போ ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கல்ச்சர்ஸ் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொரு கல்ச்சர் ஒவ்வொரு இருக்கும். பட் நம்ம இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு நார்மல் கல்ச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அவங்களோட ட்ரெஸ் கோடிங் அந்த மாதிரி நிறைய கல்ச்சர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எக்ஸலண்ட்டாக செயல்படுறதுக்கும் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பீப்புள் மூவ் ஆர்கனைசேஷன் நாட் மிஷின்ஸ். பீப்புள் வந்து பீப்புள்ஸ் வந்து மிஷின்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கார்டிங் டு பிஎன் சிங் அப்படின்னு அவங்களோட கூற்றுப்படி வந்து என்னென்னா மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இஸ் an activity designed to improve the performance for executive manager. அதாவது நல்ல மேனேஜருக்கு வந்து improve the performance, provide a supply of manager to meet the need of organization in future. அதாவது
ஃப்யூச்சரில் இருக்க மேனேஜர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து நல்ல ஒரு அவங்க நல்ல மேனேஜர் அப்படின்னா அவங்கள ஹையர் லெவல் போஸ்டிங் போடுறதுக்கோ செய்கிறதுக்கோ வந்து ஆர்கனைசேஷன் சொல்கிறது அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த எக்ஸலண்ட் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி டு ட்ரா இன் ஃப்ரம் த ஃபாலோயிங் த்ரீ ரிசோர்ஸஸ் ஏரியாஸ். நாலேஜ் பேஸ் பண்ணி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அண்ட் ட்ரெயினி தம் செல்ஃப் பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நீடு அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து எதுக்காண்டி மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து நம்மளுக்கு தேவை, அதுவும் இந்த இருக்கிற வேர்ல்டில் வந்து ஏன் தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து அக்கார்டிங் டு எட்வின் பிப்ளோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ ஆர்கனைசேஷன் ஹேஸ் த சாய்ஸ் ஆஃப் வெதர் டு டெவலப் த எம்ப்ளாயீஸ் ஆர் நாட், த ஒன்லி சாய்ஸ் இஸ் தட் ஆஃப் மெத்தட். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் பயனாளர்களை வந்து வளர்ப்பதா இல்லையா அப்படின்றத வந்து குறித்தது வந்து தேர்வு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒன்லி மெத்தட். கண்டிப்பாக வந்து எம்ப்ளாயீஸை வந்து அவங்களோட இதை வந்து ட்ரெயின் பண்ணால் தான் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போவாங்க, நம்ம கம்பெனிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த நீட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இஸ் வெல் அக்செப்ட் இன் த ப்ரெசன்ட் பிஸ்னஸ் which is the fast changing due to the technological and social development. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற COVID-19 இருக்குள்ள டெக்னாலஜிக்கல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஃபோனாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் எல்லா டெக்னாலஜியுமே அவங்க வந்து முதலாம் நோட்டில் எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லா கம்பெனிஸுமே வந்து அக்கௌண்டபிளாக லேப்டாப்க்கு, கம்ப்யூட்டர்ஸ்க்கு, ஃபோனில் அந்த மாதிரி எல்லாமே மாறிட்டுருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜிக்கை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஷார்ட்டேஜ் ஆஃப் ட்ரெயினடு மேனேஜர்ஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் அண்ட் சோசியல் சேஞ்சஸ். அண்ட் 4th பாயிண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அப்சலன்ஸ். அண்ட் 5th பாயிண்ட் வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அது வந்து என்ன, இப்போ 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் ட்ரெயினடு மேனேஜர்ஸில் வந்து பார்க்க போகிறோம். டேலண்டட் அண்ட் மெச்சூர்டு மேனேஜர்ஸ் ஆர் நாட் ஈஸிலி அவைலபிள். அதாவது இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து நம்ம டேலண்டடாகவும் அதே போல் மெச்சூர்டு மேனேஜர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் டு அப்பாயிண்ட் த மேனேஜர் ஃப்ரம் த அவுட் சைடு ஃபார் த கீ மேனேஜரல் போஸ்ட்டு. அதாவது இப்போ டக்குன்னு வந்து வெளியே இருந்து இப்போ எனக்கு டாப் பொசிஷனில் வந்து மேனேஜர் தேவை, சிஇஓவோ அப்படி தேவை அப்படின்னா அவங்க உடனே வெளியே இருந்தெல்லாம் ஆள் கொண்டு வர முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா அந்த பர்சன்ஸ் வந்து கம்பெனியோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியிட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து அது வந்து அப்பாயின்ட் பண்ணுறது வந்து ஈஸி. ஸோ அதுக்காண்டி கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கையான பர்சன்ஸை வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி அந்த சிஇஓ போஸ்ட்டோ இல்லை ஹையர் போஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காண்டி மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. த பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இஸ் டு செலக்ட் டேலண்டட் பர்சன்ஸ் அஸ் த ட்ரெயினி மேனேஜர்ஸ் அண்ட் டெவலப்டு த குவாலிட்டி த்ரூ த பர்சனல் ட்ரைனிங் அண்ட் ஒய்டு எக்ஸ்ப்ரோசஸ். அவங்க பர்சனல் ட்ரைனிங் வந்து பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ரோசல் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் செலக்டட் டேலண்டட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் வே த ஆர்கனைசேஷன் கேன் கிரியேட் இட்ஸ் ஓன் டீம்ஸ் ஆஃப் டேலண்டட் மேனேஜர்ஸ் டு லீட் த ஹோல் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது வந்து இன் திஸ் வே வந்து இந்த ஆர்கனைசேஷன் கேன் கிரியேட் ஓன் டீம். அதாவது அவங்க சொந்தமாக இப்போ கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பர்சன்ஸை வந்து அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு டீமாக மேனேஜராக இருக்கோம் அப்படின்னா அந்த ஹோல் கம்பெனியுமே நல்ல லீட் ஆகும், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து complexity of management jobs. The jobs of managers are now the complicated and more challenging. மேனேஜராக இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையவே கிடையாது. ஏன்னா அது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் சம்மந்தப்பட்டு பேசணும், ப்ளஸ் அதே போல் வந்து எம்ப்ளாயீஸ்க்கும் பேசணும். ஸோ அந்த ஜாப்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடு அண்ட் மோர் சேலஞ்சிங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே நீட் வெரைட்டி ஸ்கில்ஸ் ஃபார் த டீலிங் வித் காம்ப்ளெக்சிட்டி ஆர்கனைசேஷன் ப்ராப்ளம்ஸ். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். எம்ப்ளாயீஸ் ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க,
அவங்க ஒரு பக்கம் மேனேஜ்மெண்ட் வந்து நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்குமே நம்ம இடையில வந்து இருந்து மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ் தான் அதான் வந்து நம்ம வந்து நிறைய ஸ்கில்ஸ் நம்ம டீலிங் இருந்தால் நிறைய ஸ்கில்ஸ் நம்மளுக்கு இருந்தால் தான் அவங்களையும் மேனேஜ் பண்ணி இவங்களையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதனால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காண்டி மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபார் திஸ் டேலண்டட் பர்சன் would be the select to proper training would be given to them. அதாவது டேலண்டட் பர்சனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அவங்கள ப்ராப்பராக வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்பெனி வந்து அவங்க அடுத்த நிலைமை கொண்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து டெக்னாலஜிக்கல் அண்ட் சோசியல் சேஞ்சஸ். டெக்னாலஜிக்கல்னால் இப்போ கம்ப்யூட்டர் மொபைலில் இருந்து கம்ப்யூட்டர் இப்போ நிறையா வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சோசியல் சேஞ்சஸ்னால் இந்த இப்போ வந்த கோவிட்டாக இருக்கட்டும், சிலரோட பீப்புள்ஸோட கல்ச்சர் சேஞ்சஸாக இருக்கட்டும், நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ரேபிட் டெக்னாலஜிக்கல் அண்ட் சோசியல் சேஞ்சஸ் ஆர் டேக்கிங் த பிளேஸ் இன் த பிஸ்னஸ் வேர்ல்டில் வந்து சோசியல் சேஞ்சஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இன் இந்தியா சர்ச் டெவலப்மெண்ட் ஆர் ஃபாஸ்ட் டேக்கிங் பிளேஸ் அபாங் வித் த லிபரலைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் ஆஃப் பிஸ்னஸ். சர்ச் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் டேக்கிங் வந்து லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் இதெல்லாம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது, வேகமாக வந்து வளர்ச்சி நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து managers should be given the proper training and exposure in computer applications and information technology. மேனேஜர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ப்ராப்பராக ட்ரைனிங் அண்டு எக்ஸ்போசன்ஸ் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இப்போ வந்து ஜிஎஸ்டி பற்றிலாம் நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி எம்ப்ளாயீஸ்க்கோ இல்லை எதுக்கோ ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்போலாம் எல்லாருமே மொபைல் இது இமெயிலு நிறைய அக்கௌண்ட்ஸு கூகுள் மீட்டு ஜிமீட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காண்டி மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் அப்சலன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்சலன்ஸ் அக்யூர் டு த மென்டல் டிஸ்டாரேஷன் அண்டு ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து நம்மளோட மென்டல்னா மனசரிவுக்கு மற்றும் வயதான செயல்முறை காரணமாக நிறைவேற்று பழக்கம் இது வந்து ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திஸ் கேன் பி கரெக்டட் பை ஆஃபரிங் த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு த மேனேஜ்மெண்ட். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேனேஜருக்கு வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் மூலமாக வந்து வாய்ப்பு நம்ம வழங்குறது மூலமாக அவங்களுக்கு வந்து இதை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் மஸ்ட் கண்டினியூ த்ரூ அவுட் த கெரியர் ஆஃப் அன் எக்ஸிக்யூட்டிவ். செல்ஃப் டெவலப்மெண்ட் வந்து எல்லா மேனேஜர்ஸ்க்கும் நம்ம கொடுக்குறதுனால அவங்க வந்து த்ரூ அவுட்டில் அவங்க கெரியர்லேயும் நம்மளுக்கு கெரியரையும் அவங்க வந்து நல்லா வந்து ட்ரெயின் ஆகுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. And fifth point is complexity of business management. Business management is becoming very complicated due to the government regulations, market competitions and social pressure and consciousness among the customers. Business management வந்து வெரி மோர் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா திடீர்னு ஜிஎஸ்டின்றாங்க, திடீர்னு வந்து டிமானிசேஷன் சொல்கிறாங்க, இப்போ திடீர்னு வந்து குவாரிட்டியில் வந்து நீங்கள் கடை திறக்கக்கூடாது, நிறைய ப்ரெஷர். அதே போல் மார்க்கெட் காம்படிஷன் நிறையா இருக்குது. அங்கிட்டு ஒரு கம்பெனி நம்ம ஓப்பன் பண்ணால் திருப்பி 10 கம்பெனி ஓப்பன் பண்ணிடுறாங்க. சோசியல் ப்ரெஷரு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடு தான் ஆகிட்டு. இதிலேருந்து நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. வெல் ட்ரெயின்டு அண்டு மெச்சூர்டு மேனேஜர்ஸ் ஆர் தர்ஃபோர்ஸ் ரெக்யூர்டு. வெல் ட்ரெயின்டு அண்ட் மெச்சூர்டு மேனேஜர்ஸை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணால் மட்டும்தான் இதிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். சச் மேனேஜர்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் ஈஸிலி. மேனேஜர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டாங்க. த பெஸ்ட் வே இஸ் டு பி ட்ரெயின் த எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர்ஸ் த்ரூ த மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இதுக்கு வந்து பெஸ்ட்டு வே வந்து எப்படின்னா டு ட்ரெயின் த எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர்ஸ்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை வச்சு நம்ம அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் நம்ம கம்பெனி வந்து எல்லா இதிலேருந்தும் நம்ம தப்பிக்க முடியும். அந்த கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இதிலேருந்து தப்பிச்சு நம்ம கம்பெனி வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்றாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் வந்து நீட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட். தேங்க்யூ.